ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் காலியாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளான அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர், திருப்பரங்குன்றம் இந்த நான்கு தொகுதிகளுக்கும் தற்போது இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க காரணத்தினால விரைவிலேயே தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம். தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. இதுல பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. தற்போது உள்ள நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தோட சட்டமன்றத்துல அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் 114 பேரும், திமுகவுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் 97 பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே இதுல அதிமுகவில் இருக்கிற 114 எம்எல்ஏக்கள்ல 3 பேர்கள் டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்களா இருக்காங்களாம். அவங்க அதிமுகவுல ஸ்லீப்பர் செல்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடக்கும்போது அவங்க டிடிவி தினகரனுக்கு ஆதரவா செயல்பட்டு அதிமுகவோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு உதவுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தற்போது தமிழகத்துல 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக குறைந்தது 8 தொகுதியிலாச்சும் வெற்றி பெற்றா மட்டும்தான் தமிழகத்துல அவங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இதற்காக அவங்க நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு அதிகமான கவனத்தை செலுத்துறாங்க. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மேலும் சட்டமன்றத்துல காலியாக இருக்கிற 4 தொகுதிகளான திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர், அரவக்குறிச்சி போன்ற 4 தொகுதிகளுக்கும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. இதனால அதிமுக அணி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தற்போது மேலும் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதிமுகவோட ஆட்சி தமிழ்நாட்டுல கண்டிப்பா நீடிக்காது. ஏற்கனவே இருந்த 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இவங்க 8 தொகுதிகளை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த நிலையில தற்போது மேலும் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வச்சிருக்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிக அளவிலான இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா ஏற்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துல அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். இதனால திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.